ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இப்படின்னு இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ். ஸோ நம்ம தொடர்ச்சி அது மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள், ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். போன மாசம் மே மாசம் நம்ம பலன்கள் பேசினப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 கிரக பயிற்சி நடந்துச்சு. இந்த 3 கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3க்குமே நம்ம வீடியோ போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை. பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம். உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல. சரி, ஓகே. அடுத்து 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அப்ப வைகாசி விசாகம் முருகன் பிறந்த அந்த நாளை நம்ம கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம். பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்க முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. பாலமுருகன், பாலன், பாலதண்டாயுதபாணி, சண்முகா, சரவணன், இது மாதிரி சுப்பிரமணி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில முருகனோட பேரை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 முகம் இல்லாம 6வது ஒரு முகம் வரும், அதாவது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6வது முகமா வர்றதுதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க. அதுல அந்த சிவபெருமான் பார்வதி தேவியோட சேர்ந்து 6வது ஒரு முகம் பிறக்கும். அந்த 6வது முகம் பேர் தான் அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முருகனோட நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சிவனோடைய பார்வதியோட 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி. அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். அந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம். அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை. எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நமக்கு பொதுவாகவே தெரியும், நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும். அப்ப குழந்தை வரம் வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கணவன் மனைவி விஷயங்கள பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேஷ வீட்டுல இருக்கிறார். இது சுக்கிரன் சம வீடுன்னு சொல்றது. இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு, இப்ப மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறார். சரி, அடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போயிருவார். புதன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 2 முறை பயிற்சி ஆகிறார். அதாவது 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் இங்க 3ஆம் தேதி இங்க இருந்தாரு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன வீட்டுக்கு போயிருவாரு. இவர் திரும்ப 23ஆம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார். இப்ப இந்த மாதத்துல புதன் மட்டும் 2 முறை பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார். நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார். 9ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார். கேது ஆல்ரெடி மே 18ஆம் தேதி இங்க வந்துட்டாரு. ராகுவும் மே 18 இங்க வந்துட்டாங்க. சனி பகவானும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி இங்க வந்துட்டாரு. குரு பகவான் மே 14 குரு பயிற்சி ஆகி மிதுன வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயிற்சி தான் நம்ம சொல்லியிருப்போம். பொதுவாக தமிழ்நாட்டுல இந்த மாசம் பாத்தீங்கன்னா அனல் காற்று வீசும். அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல. சரிங்களா? அது இல்லாம அந்த கடலோர பகுதி இருக்குல்ல, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு, வேதாரண்யம், கடலூர் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழை பொழி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புஷ்பங்கள் இருக்குல்ல, பூ, இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல. மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். நாசனம் மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் ஸோ பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி தான் துலாம் ராசியில நம்பர் 1 டாப் நாச்சா இருக்கு அப்படின்னு. இதுல கூடுதலா இன்னொரு விஷயம், பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து டைரக்டா ராசியவே பாக்குறாரு. இது மிகப்பெரிய யோகம். ராசிநாதன் ராசியை பார்க்கறதும்
லக்னாதிபதி லக்னாத்தை பார்க்கறதும் மிகப்பெரிய யோகம். அப்ப இந்த மாசம் பாருங்களேன், குருவும் ராசியை பாக்குறாரு, ராசிநாதனும் ராசியை பாக்குறாரு, சனி பயிற்சி நல்லா இருக்கு, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு, எல்லா கிரக பயிற்சியும் நல்லா இருக்கு. உங்களுக்கு நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. இவ்வளவு செவ்வாய் நீச்சமா இருந்தாரு, 11 மணிக்கோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்ப அந்த செவ்வாய் நல்ல இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப டோட்டலா எல்லாமே சிறப்பு தான். துலாம் ராசிக்காரங்களுக்கு A to Z எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். இனிமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து முன்னேற போறாங்க. நிறைய பேருக்கு நிறைய முன்னேற்றங்கள் வந்துருச்சு. இந்த குரு பேச்சுக்கு அப்புறமே நிறைய பேர் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தேன் சார்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பா இன்னொரு 1 வருஷத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. சரி, இப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இந்த மாதம் உங்க ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல திரும்ப ராசியே பார்க்கறாரு. இப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க முதல்ல நல்லா பிரைட்டா இருப்பீங்க, ஆளே ஒரு தெளிவா இருப்பீங்க, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் பெர்ஃபெக்டா இருக்கும். உங்க பேச்சு நீங்க முடிவு எடுத்து அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க ஆபீஸ்ல இருந்தாலும், இங்க ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி, உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டாவும் இருக்கும். அவங்க உங்களை பாராட்டுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாராட்டுவாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது அழகான வாழ்க்கை துணை அமையும். நிறைய பேர் திருமணம் ஆகும் சொல்லிட்டேன். குரு ராசிக்கு குரு பார்வை இருக்கு. அப்ப இந்த வருஷத்துல நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாசம் அதுக்கான முதல் படி. 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ராசியை பார்க்கும் போது பொதுவா இது ஒரு யோகம்னு சொல்லிட்டேன். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா அழகான வாழ்க்கை துணை அமையும், அழகான மனைவி, அழகான கணவன் அமைவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்க என்ன மாதிரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி தனகாரன் செவ்வாய், 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சமா இருந்தார் கடகத்துல. இப்ப ஒரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல நட்பு வீரர் வேற. அப்ப உங்க கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவன் மூலமா உங்களுக்கு லாபங்கள் உண்டு, நல்ல பண உறவு உண்டு. அவங்க பேர்ல தொழில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னா அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. என்ன சிம்ம வீடு, அரசாங்க வீடுன்னு சொல்றது. அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம் வேற. அப்ப 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11க்கு போகும்போது கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவனுக்கு நல்லா இருக்கும். இந்த மாசம் அவங்க என்ன முயற்சி செய்யறாங்களோ அதை வெற்றி அடைவாங்க. உங்களுக்குமே நல்ல பணவரவு இருக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி போய் லாபஸ்தானத்துல இருக்கும், நல்ல பணவரவு நல்லா இருக்கும், நல்ல இன்கம் வரும், வருமானம் நல்லா இருக்கும். 2ஆம் அதிபதி போய் 11ல இருக்கும்போது ஃபாரின் இன்கம் வரும். நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு எனக்கு சரியான இன்கம் இல்லை, நான் ஒர்க் பண்றதுக்கான எனக்கு இன்கம் இல்லை, அப்படி இன்கம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இன்கம், நல்லா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இன்கம் அவங்களுக்கு வரப்போகுது. பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. ஏன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அப்ப நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. சரி, அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டு அதிபதி குரு, 6ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அவர் போய் 9ஆம் இடத்துல ராசியை பார்க்கறாரு. குரு பேச்சு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இந்த குரு ராசியை பார்க்குற அந்த 1 வருஷம் துலாம் ராசிக்காரங்க என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்கிறாங்க எல்லாத்துலயும் அவங்க சக்சஸ் தான். அடுத்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுகஸ்தான அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால என்னன்னா ஒரு நன்மை நடக்கும். என்னன்னா இவ்வளவு நாள் நீங்க வாங்கி வச்சிருந்தா கடன் அடையும், கடன் வாங்கி வச்சீங்கன்னா கடன் அடையும். அதே மாதிரி புதுசா ஏதாவது லோன் அப்ளை பண்றேன் அப்படின்னா இப்ப கிடைக்கும். அதாவது ஹவுசிங் லோனு, ஏதோ ஒரு இடம் வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு லோன் அப்ளை பண்றீங்கன்னா அது இப்ப கிடைக்கும். சுப விஷயத்துக்கான லோன் கிடைக்கும், கல்யாண செலவுக்கான லோன் கிடைக்கும். இது மாதிரி சுப விஷயத்துக்கான லோன் கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போது உங்க மேல ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். ஏன்னா ராசிக்கும் குரு பார்வருக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்ப வெற்றி ஸ்தானத்துல சனி இருக்கும் போது உங்களுக்கு யோகக்காரன் வேற சனி பகவான். அப்ப கண்டிப்பா கோர்ட்ல வம்பு வழக்கு இருந்து கோர்ட்ல கேஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, இனிமே அவங்க இருக்கவே மாட்டாங்க. நல்லா துலாம் ராசிக்கு வரவங்களுக்கு நம்பர் 1 இந்த வருஷத்துல துலாம் ராசிக்காரங்க கையிலே பிடிக்க முடியாது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன், 8ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சரியாயிரும் சொல்லிட்டேன். ஆனா இருந்தாலும் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் வரும். இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சண்டை சச்சரவு வர்றது, இல்லைன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன கையில காலில் அடிபடுறது வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி அஷ்டமஸ்தான அதிபதி அவர் தான். அவரே 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கும்போது சின்ன சின்ன விபத்துகளோ இல்ல சின்ன ஒரு சண்டைகளோ ஏதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல முக்கியமான 3 கிரக சேர்க்கை இருக்கு. இதுதான் பெஸ்ட் இந்த மாசத்துல. குருவு, புதன், சூரியன். புதன் யாரு உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்கியாதிபதி அவர் தான். அவரே அந்த வீட்டுல இருக்கிறாரு. சூரியன் அங்க இருக்கிறாரு, லாபஸ்தான அதிபதி அங்க இருக்கிறாரு, குருவும் அங்க இருக்கிறாரு. அப்ப படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க, நல்ல காலேஜ்ல நல்ல ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு படிப்பு உங்களுக்கு என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு உங்க மனசு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது நடக்கும். அதாவது பொதுவா என்ன படிப்பு படிக்கலாங்க அவங்க சொந்த ஜாதகத்துல இருக்க கிரகநிலைகளை வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை படிப்பீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது அப்பாவோட குறிக்கிற இடம். அப்ப அப்பாவே நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு பணம் கட்டி படிக்க வைப்பாங்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. அப்பா வழி மூலியமா உங்களுக்கு நிறைய ஆதாயம் உண்டு. அப்பா வெளிநாட்டு போவாரு. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப நாள் வெளிநாட்டு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு அது தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்ப அது போவார். 9ஆம் இடம் ஒரு தூரதேச பயணம். 12ஆம் வீட்டு அதிபதி அதே புதன், அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்ப கண்டிப்பா வெளிநாட்டு போற யோகம் இருக்கு. யாருக்கு? உங்க அப்பாவுக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு.
நீங்க அதுக்கான பருவத்துல இருக்கீங்க, அதுக்கான ஏஜ்ல இருக்கீங்க, ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். இல்லைன்னா துலாம் ராசிக்காரங்களோட அப்பாவுக்கு அது கிடைக்கும். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் தான், அவரும் போய் பாகிஸ்தான்ல இருக்கிறாரு. அப்ப அப்பா மூலியமா நிறைய பாக்கியங்கள், அப்பா மூலியமா நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மூலியமா எல்லா விஷயங்களும் நன்மை நடக்கும் சார், அவ்வளவுதான். சரி, இந்த மாசத்துல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு வேலை விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது. சூப்பரா இருக்க போது. வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரங்களும் கையிலேயே பிடிக்க முடியாது. மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டேன், ஏன்னா அழகான வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு. கண்டிப்பா 1 வருஷத்துக்குள்ள மேரேஜ் நடந்துரும். குழந்தை பிறக்க போகுது, ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு. 5ஆம் இடத்துல ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அழகான ஆண் குழந்தை கிடைக்கும். அதை குரு வேற பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த வீட்டை. குரு பாக்குறாரு, அங்க ராகு இருக்கும்போது அழகான ஆண் குழந்தை கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, நெகட்டிவ் அப்படின்னா பெரிய அளவில் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விபத்து நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அடிவயிற்று பதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடிவயிற்று பதில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்க நல்லது. கணவன் இருந்தால் மனைவி ஹெல்த்ல, மனைவி இருந்தால் கணவன் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து 7ஆம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாயோட கேது சேர்ந்துருக்கு. அப்ப சின்ன சின்ன ஏதாவது ஒரு அவங்க அப்பப்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஹெல்த்ல. ஸோ அது மட்டும் தான் நெகட்டிவ்னா, வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. துலாம் ராசிக்காரங்களுக்கு 23ஆம் தேதி 24ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது தேவையில்லாம பேசி வம்பிழுத்துறாம, ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள் தான் பணங்களை நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி துலாம் ராசிக்காரங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே நீங்க கவலைப்பட வேணாம், நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸோ நம்ம இப்ப 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்னட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.